நம்ம மறைமலை நகரில் ப்ராப்செல் புது ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ப்ராப்செல் 17ஆம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணி 18ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 18ஆம் ஆண்டு அனிவர்சரியை கொண்டாடும் விதமாக மிஸ்டர் மேஜர்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் பண்ணணும். காஸ்ட் டு காஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட் அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த ஆனிவர்சரி ஆஃபராக நம்ம கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு 800 ரூபா கிட்ட நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1000 சதுரடி வாங்குறவங்களுக்கு 8 லட்ச ரூபா கிட்ட மிச்சமாகும். இந்த மாதிரி ஆஃபரு நாங்களே இது வரைக்கும் இந்த 18 வருஷத்தில் கொடுக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம். நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனா இதை நாங்கள் கருது. 800 ரூபா கிட்ட பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் கம்மி பண்ணி தராங்க. ரொம்ப பெரிய மார்ஜினில் டிஸ்கவுண்ட் தந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா மற்றவங்க கொடுக்குறதுக்கும் இங்கே கொடுக்குறதுக்கும் நல்ல ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் நீங்களே பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9,000லேருந்து 10,000 ரூபாய் அதுக்குள்ளே தான் இஎம்ஐயே வரும். ஆப்வியஸாக இந்த சரௌண்டிங்கில் ரெண்டலே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இங்கே போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது. யூஸ்வலாக இருக்கிற வீடியோ மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக சைட் விசிட் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சைட்டுக்கு வெளியும் நிறைய வீடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடுகள்லாம் நிறைய இருக்கிற ஏரியாவுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 6 வீடு சைட் உள்ளே வந்துடுச்சு. இங்கே பாருங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்களே கண் கூட பார்க்கலாம். ஸோ ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வீடு சைட் உள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே பாருங்க 2 போர் போட்டாங்க. அங்கே 2 வீடு வரப்போகுது. சைட்டுக்கு முன்னாடியே ஒரு கோவில் கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சுற்றி வீடுங்க இருக்கு. உடனே வீடு கட்டி குடியேறலாம். இங்கே ஸ்கூல், காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டெர்மினஸ், மகேந்திராபாத் சிட்டி, அவுட்டர் ரிங் ரோடு, பெரிஃபல் ரோடு, நீங்கள் நேம் தி டெவலப்மெண்ட்டு இது ஜிஎஸ்டி ரோட்டில் தான் இருக்குது. அதனால் கண்ணை மூடி வாங்கலாம். ஏன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு நம்ம சைட் பக்கத்துலேயே வரப்போகுது. அது வந்துட்டாலும் டூரிஸ்ட் ஸ்பாட் நம்ம சைட் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்தோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேல்யூ அதிகமாகிடும். அதே மாதிரி லேண்டோட ப்ரைஸ் வேல்யூ நல்லா அப்ரிஷியேட் ஆகும். லண்டனில் உள்ள கியூ பூங்காவை போல் அமைய இருக்கும் தாவரவியல் பூங்கா குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற லண்டனின் ராயல் கியூ தாவரவியல் பூங்கா வெறும் 330 ஏக்கர் கொண்டது என்றால் இந்த பூங்காவோ 338 ஏக்கர் பரப்பளவில் உருவாகி இருக்கிறது. இது இல்லாமல் ஜிஎஸ்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் ரிங் ரோடும் கனெக்ட் பண்ணுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா சென்னையோட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் நம்ம சைட் நியர்பைல இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த பெனிஃபிட். இந்த ஒரு சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் தான் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரோட் ப்ராஜெக்ட் தான் தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய 10 வழிச்சாலை ப்ராஜெக்டும் கூட. 10 லேன் எக்ஸ்பிரஸ் ஹைவேவா அவங்க பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. இந்த 18 வருஷமா நாங்கள் வளர்ந்தது காரணம் முக்கியமாக கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ அந்த கஸ்டமருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ், மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த கஸ்டமருக்கு ஏதாவது நம்ம திருப்பி ரிட்டர்ன் செய்யணும் இல்லையா? அப்படின்னு பார்க்குறச்ச நம்ம கோல்டு காயினோ இல்லை டிவியோ ஃப்ரிட்ஜோ பட்டுப்படிவோ என்ன வேணால் கொடுக்கலாம். பட் அதை மீறி ஏதாவது பெருசாக கஸ்டமருக்கு பண்ணணும் தான் எனக்கும் எங்கள் எம்டிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை. இந்த ஆஃபரை கஸ்டமர் அவைல் பண்ணாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஹலோ மக்களே, வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. ஸோ இன்னைக்கு என்ன சைட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் இருக்கிற ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ என்னடா டிஃப்ரெண்ட்டாக கார்லேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு நிறைய பேருக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த ரூட் எப்படி இருக்குன்னு காட்டணுன்றதுக்காக ஸோ போகிற வழியெல்லாம் மக்களுக்கு காமிச்சு அப்படியே சைட் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஒரு பிளானு. ஸோ இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோடு. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல். ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டலுக்கு அப்படியே வெளியே தான் நான் நிற்கிறேன். இங்கேருந்து நம்ம சைட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். ஸோ நீங்கள் மேப்பும் இங்கேருந்து நான் போட்டேன். ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு மெயினான ஏரியா, ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கு அதெல்லாம் இது எந்த அளவுக்கு ரீச்சபிளாக இருக்கும், ஸோ நியர்பைல ஷாப்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் போகிற வழியில் அப்படியே காட்டுறேன். நீங்களும் அப்படியே பார்த்துட்டு கூட வாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரும் இருக்குது வீடியோவில். ஒரு ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ண போகிறோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் சஸ்பென்ஸாக வெயிட் பண்ணியே பாருங்கள்.
இல்லை மேக்ஸிமம் தன்மையிலேயே போட்டுருவேன், இல்லை இன்ட்ரோவில் போட்டுருவேன். அதனால் சர்ப்ரைஸ்லாம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். ஜூனியர் குப்பனாலேருந்து உங்களுக்கு நான் அப்படியே போகிறது வழியே ரூட் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். மறைமலை நகரில் அப்படியே இந்த ஜிஎஸ்டி லெஃப்ட் எடுத்து நம்ம உள்ளே போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர், அதாவது எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ். ஸோ 2 விதமாகவும் நான் சொல்லிட்டேன், கிலோமீட்டரும் சொல்லிட்டேன், டிஸ்டன்ஸும் சொல்லிட்டேன். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே எனக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருக்காங்க. நான் வந்து அரௌண்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் பிஃபோர் வந்தேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா டெவலப்மெண்ட்ஸ் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வேறு லெவலாக டெவலப் ஆகிருக்கு. இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ரோடு ஃபுல்லாக லைனாக ஃபுல்லாக கடைகள் தான், கமர்ஷியல் ஸ்பேஸ் ஆகிடுச்சு இந்த லைன் ஃபுல்லாகவே. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பேங்க் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஹோட்டல்ஸு, ரூம்ஸு எல்லாமே இந்த லைனில் நீங்கள் லைனாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆந்திரா மெஸ் ஹோட்டல், அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து கடைகள் தான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக, ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக இது டெவலப் ஆன விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி தான். ஸோ மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இங்கே நியர்பையில் இருக்கிறதுனால அந்த சரௌண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க்கிங் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் இந்த சரௌண்டிங்கில் வந்து இடம் வாங்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் அது உள்ளே இருக்குது. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ள எக்கச்சக்கமான கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே நியர்பை லொக்கேஷன் எது ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிளாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஏரியா டெவலப்மெண்ட்ஸ் இட் டிபெண்ட்ஸ் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வர எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்ட் ஆகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. என்னென்னா இங்கே நியர்பையில் வந்து டூரிசம் ஒன்று வரப்போகுது, பொட்டானிக்கல் கார்டன் வரப்போகுது அப்படின்றதையும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் இப்போத்துலேருந்து கம்பேர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இந்த இடத்தோட வேல்யூ இன்னும் கூட பயங்கரமாக பீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் இந்த மறைமலை நகர் லொக்கேஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், இங்கே போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது. யூஸ்வலாக இருக்கிற வீடியோ மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக சைட் விசிட் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ டேரெக்டாக சைட் விசிட் வந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். மேப்பையும் அப்படியே காட்டுறேன். ஸோ இன்னும் ஒரு 7 மினிட்ஸ் தான் இருக்குது. 2.9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் காமிச்சுதா, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் கிராஸ் பண்ணிட்டோம். பட் இங்கே ரோட் நல்ல வைட் ரோடாக போட்டிருக்காங்களே, அதனால் நல்லா இருக்குது. ஸோ கடைகளும் இருக்கிறதுனால இப்போ ஒரு கடைக்கு போகிறவங்க கூட பக்கத்தில் வந்து பார்க் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ அதனால் டிராஃபிக் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ரோடு. அதனால் வந்து இந்த இடத்துல நிறைய கடைகள் நல்லாவே இருக்குது. ஸோ பஞ்சாபி தாபா, மார்ஷல் அகாடமி, ஆர்த்தோ கிளினிக், எஸ் இந்த ஏரியாவில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமும் நிறைய இருக்குது, நியர்பை ஆக்சசபிள். ஸோ கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எக்கச்சக்கமான கம்பெனி இருக்குங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு அந்த ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ரைட் எடுக்கிறோம். ரைட் எடுத்து இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த இடத்துலையும் ஓகே, நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே. ஸோ போகிற வழியில் கடைகள், அதே மாதிரி கோவில், வீடுகள் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டு. இந்த பாருங்கள், கௌதம் கிரண் அவென்யூ அப்படின்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய லே அவுட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பழைய ப்ராஜெக்ட்ஸு, இது எல்லாமே கம்ப்ளீட்டட் இது. ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே போகிற வழியில் வந்து எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்றத நீங்களும் பார்த்துங்க. இங்கே ஒரு புது கோயில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சைட்டுக்கிட்ட வந்தாச்சு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடுகள் இருக்குது. அதேமாதிரி இங்கே சைட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், புது வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைன், வந்தாச்சு நம்ம சைட்டுள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ். நான் கார் ஆஃப் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் கார் ஆஃப் பண்ணிட்டு
வெளில வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மக்களே, சைட் உள்ள வந்தாச்சு. சைட்டை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். நம்ம சைட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வீடுகள்லாம் அப்படியே வீடுகள்லாம் நிறைய இருக்கிற ஏரியாவுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். அது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் கூட. சைட் என்ட்ரன்ஸுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. சைட்டுக்கு வெளியும் நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த சைட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட் உள்ள வீடே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வீடு வந்து சைட் உள்ளே வந்துருச்சு. இங்கே பாருங்க பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம். ஸோ ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வீடு வந்து சைட் உள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே பாருங்க, அங்கேயும் ஜல்லி மண் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு வீடு வரப்போகுது. ஸோ அங்கே பாருங்க 2 போர், நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க, 2 போர் போட்டாங்க. அங்கே 2 வீடு வரப்போகுது. ஸோ எல்லாமே நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நல்ல டெவலப்மெண்ட் இருக்க கூட ஒரு ஏரியா தான் அது. இது கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷெல்லுடைய சென்சியா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான். நீ நம்ம வந்திருக்கோம் மரமேல் நகர் ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸாக்டா ஒரு 4 கிலோமீட்டர் 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் எக்ஸாக்டாக வந்துட்டு முடியும். நம்ம சொல்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து தோராயமாக சொல்லலை, எக்ஸாக்டாக மேப் லொக்கேஷன் என்னவோ அதை அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறோம். இது இல்லாமல் நம்ம கம்பெனியோட சிஇஓ எல்லாமே இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்டு 1 by 1 தெரியும். தலைவா வணக்கம், நீங்க எங்க? நம்ம மறைமலை நகர்ல ப்ராப்செல் புது ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எங்க? நானும் சரி, நீங்க இங்க இருந்தீங்க உடனே ஓடியான்ட்டேன். தலைவர் இருக்கிற இடம் தானே சீடனுக்கு. ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா ஸ்பெஷலுங்க, அது என்னன்னு ஆபீஸ்ல போய் கேட்டுட்டு இடத்த சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, நானும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து கடைசியா நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க ஓகேன்னு சொன்னா இங்க நான் இடம் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். ஓகேவா? அது பாருங்க. ஓகே மக்களே, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்செல்லோட சிஇஓ சார் நம்ம கூட இருக்காரு. ஸோ இவர் நம்மளோட சேனலில் ஒரு 2-3 வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரமேல் நகர் ப்ராஜெக்ட்டை பற்றி காட்டுறதுக்காக சார் கிட்ட கேட்டேன். சார் என்னன்னா மக்களுக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், வந்து பார்க்குறவங்க ஒரே இடத்துல நின்று பேசாமல் சுற்றி எல்லாத்தையும் காமிக்கிட்டு மக்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சார் வந்து அவர் காரில் வச்சு இந்த சைட்டை ஃபுல்லாக பொறுமையாக சுற்றி காட்ட போகிறாரு. அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் நம்ம கேட்டு வாய் சார் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கேன் சார். ஸோ மக்களுக்கு அப்படியே இந்த ப்ராஜெக்ட் அப்படியே சுற்றி காமிச்சிக்கிட்டு இந்த இடத்தோட சிறப்பெல்லாம் 1 by 1 சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே சார், இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டை பற்றி அப்படியே மக்களுக்கு சொல்லிவிடுங்க சார். இது எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கீங்க, இந்த ஏரியா எந்த அளவுக்கு மெயினான ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் சார். எப்படி இருக்கு ப்ராஜெக்ட்? செம்மையாக இருக்கு. நான் கிட்டத்தட்ட 1 மாதம் தான் ஆகுது. லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வீடு சைட்டுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து மரமேல் நகரில் இருக்கு. ப்ராஜெக்ட் பேரு சென்சியா. ஸ்ட்ரீட் லைட்ஸ், இபி லைன்ஸ்லாம் வந்து பாருங்க, லைவாக பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். 30 feet ரோடு இருக்கு. உள்ள பெரிய வெல் இருக்கு, வாட்டர் இஷ்யூஸ் இல்லை. 2 பார்க் இருக்கு. இங்க ஒரு பார்க் இருக்கு. நம்ம பேக் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணல காரு, அங்க ஒரு பார்க் இருக்கு. ஃபுல்லி காம்பவுண்டட் போட்டிருக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் இது எல்லாருமே கொடுக்குறாங்க. அதோட ஸ்பெஷல் என்னன்றது தான் இங்க சப்ஜெக்டே. இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்ன ரேட் போகும்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரியாவில் அரௌண்ட் 3500 இருக்கும். நான் வீடியோ பண்ணியிருக்கேன். உண்மையாவே நம்ம சேனல்ல நிறைய வீடியோ சொல்றது 100% கரெக்ட். 3000 rupees வரைக்குமே இந்த ஏரியால ரேட் இருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கும் வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம். அதனால ஒரு கிராண்ட் ஆர்ச் கேட்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்தோட பிரைஸ் வந்து நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு சார். நான் கேட்டோடனே பயங்கர ஷாக்கிங், எப்படி இந்த அளவுக்கு கம்மி பண்ணி தராங்க அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி கொடுத்த ரேட்டை விட 800 ரூபா கிட்ட கம்மி பண்ணி தராங்க. ஆமா, கரெக்டா? கிட்டத்தட்ட 1999 ரூபா per square feet தராங்க. எப்படி சார் இந்த ரேட்டுக்கு தரீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டார் இல்லையா? ஆக்சுவலா நான் கம்பெனி 18th year anniversary வந்து செலிப்ரேட் பண்ணோம். 17 years கம்ப்ளீட் பண்ணிட்டு 18th year anniversary பண்ணோம். இந்த போர்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2990 தான் மார்க்கெட் பிரைஸ். அந்த 2680 கேமரால காமிங்க. இந்த 2680 வந்து நம்மளோட பிரைஸ் ஆக்சுவலா. இங்க சுத்தி எல்லாம் வீடு கட்டிட்டு வராங்க. இந்த 18 வருஷமா நாங்க வளர்ந்ததுக்கு காரணம் முக்கியமா வந்து கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நாங்க இல்ல. ஸோ அந்த கஸ்டமருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ், மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த கஸ்டமருக்கு ஏதாவது நம்ம திருப்பி ரிட்டர்ன் செய்யணும் இல்லையா? அப்படின்னு பார்க்குறச்ச நம்ம வந்து கோல்டு காயினோ இல்லை டிவியோ ஃப்ரிட்ஜோ பட்டுப்படிவோ என்ன வேணால் கொடுக்கலாம். பட் அதை மீறி ஏதாவது பெருசாக வந்து கஸ்டமருக்கு பண்ணணும் தான் எனக்கும் எங்கள் எம்டிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் பண்ணணும். காஸ்ட் டு காஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட் அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த ஆனிவர்சரி ஆஃபராக நம்ம கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால 1999 rupees per square feet. இது வந்து ப்ளஸ் சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் கரெக்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு முன்னாடியே ஒரு கோவில் வந்து கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சிட்டாங்க, அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சுற்றி வீடுங்க இருக்கு, உடனே வீடு கட்டி குடியேறலாம். இந்த ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேட்டு தான். இப்போ ஒரு 800 ரூபா கிட்ட நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1000 சதுரடி வாங்குறவங்களுக்கு 8 லட்ச ரூபா கிட்ட மிச்சமாகும்.
இந்த மாதிரி ஆஃபரு நாங்களே இது வரைக்கும் இந்த 18 வருஷத்தில் கொடுக்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம். இந்த ஆஃபரை கஸ்டமர் அவைல் பண்ணாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனா இதை நாங்கள் கருத்து. இல்லை உண்மையாகவே நம்ம நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நான் இந்த ரேட் வந்து செங்கல்பட்டை தாண்டி தான் இந்த ஒரு ப்ரைஸில் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம மறைமலை நகரில் அதுவும் இந்த அளவுக்கு ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட்டில் இந்த ரேட்டுக்கு தரது கிடையாது. ஏன்னா இப்போ செங்கல்பட்டுல 2000 ரூபா ஆயிடுச்சு. நெம்லின்னு ஒரு வில்லேஜில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் 2500 ரூபா விற்கிறாங்க, 2500 2600 விற்கிறாங்க. நெம்லின்னு ஒரு வில்லேஜில் செங்கல்பட்டு ஒரு கோயிலுக்கு போகிற வழியில். பட் இங்கே வந்து 2000 ருபீஸ் விற்கிற ஒரே கம்பெனி நம்மளது மட்டும்தான். ஓகே, ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெட்டராக இருக்கும், அதே மாதிரி ரெசிடென்ஷியலுக்கும் பெட்டராக இருக்கும். இல்லை, போத் பர்பஸ் தான். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ஜிஎஸ்டி ரோடு தான். ஏன்னா வேறு எங்கேயுமே வந்து லேண்ட் வாங்க முடியாது. நீங்கள் தாம்பரத்தில் வாங்கணும்னா 10,000 12,000 15,000 வாய்க்கு வந்து ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் தாம்பரம் தாண்டி தான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, புதுசாக வரவங்க வந்து வீடு கட்டி குடியேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி இஸ் அ பெட்டர் பிளேஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். குடியிருக்கிறதுக்கும் மிகப்பெரிய, ஏன்னா சுற்றி வீடுங்க இருக்குது, நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்குது, இபி லைன் இருக்குது. இங்கே ஸ்கூல், காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டெர்மினஸ், மகேந்திராபாத் சிட்டி, அவுட்டர் ரிங் ரோடு, பெரிஃபரல் ரோடு, நீங்கள் யூ நேம் தி டெவலப்மெண்ட்டு இது வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் தான் இருக்குது. அதனால் கண்ணை மூடி வாங்கலாம். ஃபைன் சார். என்ஆர்ஐ கஸ்டமருக்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்? என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் இப்போ பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சதுரடி 2000 ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 2 years டவுன் த லைனில் பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் கிட்ட டெவலப் ஆகிடும், டபுள் தான் ஆகிடும். ஸோ அதுக்கு உண்டான எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது. அந்த என்ஆர்ஐ கஸ்டமருக்காக நம்ம ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம லோன்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம். அந்த பவர் அட்ஜுடிகேஷன் எல்லாமே நம்ம சிஆர்எம் வந்து சப்போர்ட் பண்ணிடுவோம். தலைவா பார்த்துட்டேன் தலைவா, வேற லெவலில் இருக்குது சைட்டு உள்ளே வீடு, சைட்டு சுற்றியும் வீடு, செம்மையாக இருக்குது தலைவா. ப்ராஜெக்ட்டு ஏதோ ஆஃபர்னு சொன்னாங்க, என்ன ஆஃபரிங்க கண்ணா? நம்ம ப்ராப்சல் 17ஆம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணி 18ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 18ஆம் ஆண்டு அனிவர்சரியை கொண்டாடும் விதமாக மிஸ்டர் மேஜர்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2680 ரூபாய்க்கு கொடுத்த ஒரு ஸ்கொயர் பிட்டு வெறும் 1999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, சின்ன டெவலப்மெண்ட் சார்ஜோட. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஃப்ளாட்டை புக் பண்ணுங்க. எட்ரா கொக்கி இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங்லையும் எல்லா ஃபேஸிங்கும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் இப்போ ஏர்லியாக வந்தீங்க, உங்களுக்கு தேவைப்படுற கார்னர் பிளாட்ஸ் அதே மாதிரி என்ன ப்ரிஃபரபிள் ஃபேஸிங்கோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ரேட் சொல்லிட்டேன், 1990 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. ஒரு மினிமம் சைஸ் ஆஃப் பிளாட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதோட ஒட்டுமொத்த பிளாட் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் அப்படின்றதுனால பேங்க் லோனும் அவைல் பண்ணிக்கலாம். அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தராங்க. அப்படின்னா 3 லட்ச ரூபா நீங்கள் முன்பணம் தந்தாலே உங்களால் இங்கே ஒரு இடம் வாங்க முடியும். பேலன்ஸ் இருக்கிற 9 லட்ச ரூபா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பண்ணி தராங்க. அந்த பேங்க் லோன் நீங்கள் போறீங்க அப்படின்னா கூட 9 லட்ச ரூபாய்க்கு மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9000லேருந்து 10,000 ரூபாய் அதுக்குள்ளே தான் இஎம்ஐயே வரும். இந்த ரேஞ்சில் ஒரு இஎம்ஐ பிளாட்ஸ் வாங்கி உங்களால் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணலாம். ஆப்வியஸாக இந்த சரௌண்டிங்கில் ரெண்டலே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு இஎம்ஐயில் உங்களால் பிளாட் வாங்க முடியும் அப்படின்றது நல்ல ஒரு சூப்பரான பெனிஃபிட்டான விஷயம். ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த ஏரியாவில் தரது ஸோ வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம். இங்கே டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரவழியிலே காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக வீடுகள் அதே மாதிரி இடத்துல கடைகள் எல்லாமே இருக்குது. நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவேல் சிட்டி கம்பெனி பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே எக்கச்சக்கமான ஒர்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் நியர்பையில் கடம்பூர் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு நம்ம சைட் பக்கத்துலேயே வரப்போகுது. அது வந்துட்டாலும் டூரிஸ்ட் ஸ்பாட் நம்ம சைட் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்தோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேல்யூ அதிகமாகிடும். அதே மாதிரி லேண்டோட ப்ரைஸ் வேல்யூ நல்லா அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ப்ரைஸ் அப்ரிஷியேஷனுக்கு நல்ல ஒரு சூப்பரான வேல்யூவான பாயிண்ட். இது இல்லாமல் ஜிஎஸ்டி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் ரிங் ரோடும் கனெக்ட் பண்ணுது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் நம்ம சைட் நியர்பையில் இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த பெனிஃபிட். இது இல்லாமல் நம்ம சைட் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக சொன்னால் லிஸ்ட்டு பெருசாக போகும். ஸோ வரவங்க சைட் விசிட் வரும்போது இங்கே நியர்பையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டுங்க. இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இது டீட்டெயில் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரஜினி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 800 ரூபா கிட்ட பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து கம்மி பண்ணி தராங்க. ரொம்ப பெரிய மார்ஜினில் டிஸ்கவுண்ட் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் நிறுத்தி பார்த்தீங்கன்னா மற்றவங்க கொடுக்குறதுக்கும் இங்கே கொடுக்குறதுக்கும் நல்ல ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் நீங்களே பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரேட் டிஸ்கவுண்ட்டில் தந்துக்கிட்டு இருக்காங்க. அது
மட்டும் இல்லாமல் வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோவில் வர நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்பாண்டில் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீட் இன் டோ டாடா பை, see you and take care.